வணக்கம். இன்னைக்கு ஆஃப் ரேஞ்ச் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் x-1 ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து 0 less than x less than 1ங்கிற இன்டர்வலில் அதை ஃபோரியர் கொசைன் சீரீஸாக எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோரியர் கொசைன் சீரீஸில் இருந்து 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயருடைய இந்த சீரீஸோட சமேஷன் வந்து π²/6 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆஃப் ரேஞ்ச் சீரீஸ் கொடுத்துருந்தாலே பொதுவாகவே அந்த இன்டர்வலில் 0 less than x less than Lன்னு எடுப்போம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது 0 less than x less than 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால Lோட வேல்யூ 1. இப்போ கொசைன் சீரீஸ் கேட்டிருக்காங்க. கொசைன் சீரீஸ்னால் எது? a0 anனும் கண்டுபிடிக்கணும். a0 ஃபார்முலா 2/Lன்னு ஸ்டார்ட் பண்ணோம், anக்கு ஃபார்முலா 2/Lன்னு ஸ்டார்ட் பண்ணோம். 2/Lன்னு ஸ்டார்ட் பண்ணாலே இன்டகிரேஷன் 0 to L அப்படின்னு ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது கிட்டத்தட்ட நமக்கு ஃபோரியர் சீரீஸில் ஈவன் ஃபங்க்ஷனை கொடுத்துருந்தோம் பாருங்க, அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லுக்கு பதிலாக 1 போடுறோம், போட்டு 0 to 1 x-1 ஹோல் ஸ்கொயர் போடுறோம். இதை ஆன் த ஹோல் இன்டகிரேட் பண்ணும்போது பவர் 3 டிவைட் பை 3 வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால அது டினாமினேட்டரில் வரும். அதை எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டாலும் ஒன்று தான். இதுக்கு அலிட்ர ஒரு என்ன இருக்குது ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்னா, இதை a - b ஹோல் ஸ்கொயரில் a² - 2ab + 1 போட்டு டேர்ம் பை டேர்ம் இன்டகிரேட் பண்ணலாம். போட்டு வேல்யூ போட்டோம்னா அதே 2/3 வரும். anக்கு ஃபார்முலா போடுறோம், 2/Lக்கு வேலை 1 இன்டகரல் 0 to 1 f of x x-1 ஹோல் ஸ்கொயர் cos nπx/L, Lக்கு பதிலாக 1 dx போடுறோம். இதை பெர்னோலிஸ் ஃபார்முலா போட்டு இன்டகிரேட் பண்ண போகிறோம். u = x-1 ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × x-1 பவர் 1 வரும். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, அது மல்டிப்ளிகேஷனாக வெளியே வரும். உள்ள 2 மல்டிப்ளை பண்ணால் 2x - 2 வரும். இதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. காசை இன்டகிரேட் பண்ணால் சைன், சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், மைனஸ் காசை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன். nπx இருக்குது, அதை ப்ராக்கெட்டில் போட்டு அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் nπ கீழே போடணும். இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு nπ வரும், n² π². இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு nπ, n³ π³. இதை ஃபார்முலா u × b மைனஸ் u' × v1 ப்ளஸ் u" × v2ல போடுறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ்லாம் கரெக்டாக போட்டு எழுதுங்க. லிமிட் 0 to 1. அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணும்போது 1 - 1 0 ஆகும். இங்கே 2 - 2 0 ஆகும். இங்கே 1 போடும்போது sin nπ 0 ஆயிரும். லோயர் லிமிட் 0 போடும்போது sin 0 0, இங்கே cos 0 1, இங்கே 0 போடும்போது 0 - 2 -2 வரும், cos 0 1 n² π². இங்கே 0 போடும்போது sin 0 0. ஸோ ஒரு டேர்மு தவிர மற்றதெல்லாம் 0ங்கிறதால அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4/n² π² வரும். ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸுக்கு ஃபார்மட் a0/2 + summation an cos nπx/L. ஸோ a0க்கு பதிலாக 2/3 போடுறேன், 2ம் 2ம் கேன்சல் ஆகி 1/3 கிடைக்கும். 4/n² π² cos nπx/1ன்னு கிடைக்குது. இங்கே இன்டர்வல் 0 to 1 f of x வந்து x-1 ஹோல் ஸ்கொயர். நமக்கு an என்ன இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் n² இருக்குது. கொஷினில் 1², 2², 3² போகுது. சேம் பவர் இருக்குது. சேம் பவர் இருந்ததுன்னா நாம் எக்ஸுக்கு வேல்யூ கெஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ரைட் சைடில் 1/1 ஸ்கொயர், 1/2 ஸ்கொயர், 1/3 ஸ்கொயருங்கிற அங்கே நமக்கு தேவையான சீரீஸ் கிடச்சிரும். ஸோ நான் கெஸ் பண்ணியிருக்க வேல்யூ 0. இந்த கெஸ் பண்ணியிருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடில் இப்போதைக்கு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி அது கண்டினியூஸாக இல்லையா அப்படிங்க செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கொடுத்துருக்கிறதுனால x = 0ங்கிறது டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருக்கும். டிஸ்கண்டினியூஸ் மோரோவர் என் பாயிண்ட் மாதிரி இல்லை ஆக்சுவலாக இது, ஏன்னா நமக்கு ஆஃப் த ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என் பாயிண்ட்னு நினச்சிடாதீங்க. ஆஃப் த ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கிறதுனால 0 to 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால இன்னொரு ரேஞ்ச் என்ன இருக்குன்னா -1 to 0ன்னு இருக்கும். அப்போ இது மிட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? 0க்கு இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், 0க்கு இந்த பக்கம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஈவன் சீரீஸுங்கனால 0க்கு இந்த பக்கம் f of x இருந்தால்
0க்கு இந்த பக்கம் f of minus x இருக்கணும். ஸோ இது x minus 1 whole squareனா இது minus x minus 1 whole square. அப்போ 0 தூக்கி இந்த ஃபங்க்ஷனை போட்டால் 1 கிடைக்கும். 0 தூக்கி இந்த பக்கம் போட்டோம்னா 1 கிடைக்கும். ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தால் 1. ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன். ரைட் சைடில் இருக்கிற இந்த 1/3 இங்கே கொண்டு வரும்போது minus 1/3ன்னு வரும். அதோட வேல்யூ 2/3. ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். ரைட் சைடில் இருக்கிற இந்த 4/π² இங்கே லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது இங்கே ப்ராடக்டில் இருக்கிறதுனால இது தலைகீழாக வரும். π²/4ன்னு கேன்சல் பண்ணோம்னா நமக்கு தேவையான சீரீஸோட வேல்யூ π²/6ன்னு கிடைக்கும். ஸோ இதில் நான் திரும்ப இந்த கான்செப்ட் மட்டும்தான் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். x equal to 0 n பாயிண்ட்னு நினச்சிடாதீங்க. 0 to 1ங்கிறது ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் தான். ஆஃப் ஆஃப் த கொசைன் சீரீஸ் ஆஃப் ரேஞ்ச் சீரீஸுங்கனால ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் தான். அப்போ இன்னொரு இன்டர்வல் இருக்குது -1 to 0. இதில் -1 to 0ல ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கொசைன் சீரீஸ்னு இருக்கிறதுனால இது f of xன்னு டிஃபைன் இருந்ததுன்னா இது f of -xன்னு டிஃபைன் ஆகிருக்கணும். அப்போ இது x minus 1 whole squareனா இது -x minus 1 whole square. இது மிட் பாயிண்டாக இருக்கிறதுனால 0 தூக்கி இந்த ஃபங்க்ஷனில் போட்டால் 1, 0 தூக்கி இந்த பக்கம் போட்டோம்னா 1. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. இங்கே தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணோம். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஸோ இதோட ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம்.